எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நமக்கு நாமளே சாரீ ஃபீட் பண்ணுறது ப்ளஸ் அடுத்தவங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து சாரீ ஃபீட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறது அப்படிங்கிறத 2 வீடியோவுமே இந்த வீடியோவில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் வந்து டேப்பை வச்சு இடுப்பை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் மெஷர்மெண்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் கிளைண்ட்டுக்கும் நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடுப்பு அளவை வந்து நம்ம சேரீயில் நோட் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இது முந்தி சைடு அந்த சைடை விட்டுறலாம். அந்த இடுப்பு சேலை சொருகிற இடத்துல இருந்து நம்ம டேப்பை வச்சு இப்போ 46 நான் அளந்துருக்கேன்னா அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல நான் பின் பண்ணிக்கிறேன். சேஃப்டி பின் தான் அடையாளத்துக்கு குத்திக்கிறேன். ஸோ அதுதான் சேரையில் எந்த சேதாரமும் இல்லை. அதுக்கப்புறமும் இந்த சைடு முந்தி சைடு வரும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சேரியை முந்தி சைடு தொங்க விடுவோமோ லென்த்து, அந்த லென்த்தை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ பாருங்கள், இந்த அளவை நான் முந்தியிலிருந்து லென்த்தை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அந்த சைடும் நான் சேஃப்டி பின் குத்திக்கிறேன். இதே மாதிரி தான் கிளைண்ட்டுக்கும் நம்ம மெஷர்மெண்ட் எடுப்போம். பிறகு ஷோல்டர்லேருந்து இப்போ வரைக்கும் சுத்து இருக்கு இல்லைங்களா, அந்த சுத்தை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷோல்டரில் டேப் வச்சு நம்ம சேரீ அந்த ஃபீட்டு மடிப்பு எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் சுற்றியும் வச்சு நெக்ஸ்ட் காலத்தோட மேலே வச்சு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அதை வந்துட்டு நம்ம சேரீயோட லென்த்துக்கு ஒரு பின் பண்ணியிருப்போம்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அந்த மெஷர்மெண்ட்டில் நான் பின் பண்ணிக்கிறேன். இப்போ இடுப்பை சுற்றளவுக்கு நம்ம ஒரு பின் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த பின்னுக்கும் இந்த ஷோல்டர் சுற்றி வந்த பின்னுக்கும் இடையில் இருக்கிற கேப்பை தான் நம்ம கொசுவமாக நம்ம மடிப்பு எடுத்துப்போம். இந்த சந்தில் தான் நம்ம சின்ன சின்ன பீட்ஸாக கொசுவ மடிப்பு வரும். ஸோ மடிப்பு எடுத்து பின் பண்ணிக்கலாம். நான் நார்மலாகவே கையில் சின்ன சின்ன மடிப்பாக எடுத்துக்கிறேன். இந்த பின்னிலிருந்து அந்த பின் ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் நான் மடிப்பு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், மடிப்பு எடுத்துட்டு நான் பின் பண்ணிக்கிறேன். மடிப்பை வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிறேன். இப்போ கொசுவ பகுதிக்கு நம்ம மடிப்பு எடுத்தாச்சு. இப்போ முந்தி பகுதிக்கு இதே மாதிரி மடிப்பு எடுத்துக்கிறோம். ஸோ சின்ன சின்ன மடிப்பு எடுக்க முடியாதவங்க நமக்கு நாமளே எப்படி மடிப்பு சின்னதாக அழகாக எடுத்துக்கலாம்னா நம்ம ஷோல்டரை யூஸ் பண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சமாக நம்ம மடிப்பு எடுத்து நம்ம ஷோல்டரில் பின் பண்ணிக்கலாம். எத்தனை ஃபீட்ஸ் வேணுமோ அத்தனை ஃபீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஷோல்டரோடு சேர்த்து பின் பண்ணிவிட்டு நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மடிப்பேன். நான் கையிலேயே அயனிங் கொடுத்து நீவி விட்டு பின் பண்ணி நம்ம சேரீ லென்த் எது வரைக்கும் இருக்கோ நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோமோ அது வரைக்கும் நம்ம மடிப்பு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம மடிப்பு எடுத்துக்கலாம். செல்ஃபாக க்ரோமாக நம்ம மடிப்பு எடுத்துக்கலாம். இப்போ அந்த பின்னை கழட்டி வச்சுட்டு இந்த பின்னை அங்கே குத்திடலாம். நீட்டாகவும் வரும், மடிப்பு கலையாமையும் வரும். இந்த அளவுக்கு பின் இருக்கு, நான் அந்த அளவுக்கு நீ எடுக்கணும். எனக்கு சேரீயோட லென்த்து இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அங்கே வந்து நான் பின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இனிமேட்டுக்கும் அயனிங்கை கரெக்டாக பண்ணுறதுல தான் இருக்குது ஒர்க்கு. இந்த லென்த்தும் கொசுவ பகுதி லென்த்தையும் நாம் அயனிங் பண்ணி அழகாக எடுத்துக்கிறோம்.
வாங்க எப்படி அயன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிளில் வந்துட்டு நான் முந்தி சைடை தான் அயன் கொடுத்துக்க போகிறேன். அயன் பாக்ஸ் சூடான உடனேவும் டைரெக்டாக சேரீயில் வைக்காமல் காட்டன் கிளாத் மேலே ஒரு தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம சேரீயில் அயன் பண்ணணும். பட்டு சேரீ அல்லது சில்க் சேரீயாக இருந்தாலும் மினிமம் ஹீட்டில் வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயன் பண்ணுங்க. ஹீட்டு ரொம்பவும் கொடுக்காதீங்க. சேரீ கண்டிஷன் பொறுத்து ஹீட் கொடுங்க. சேரீ வந்து லைட் வெயிட்டடாக இருந்துச்சுன்னா அயன் பாக்ஸ் வந்து வைக்கும் போதே சேரீ வந்து உருகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஹீட் வந்து மினிமமில் வைங்க. ஸோ முந்தி சைடு ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டேன். இப்போ ஜஸ்ட் சைடு வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கணும். அழகாக லைனாக விரித்து விட்டுக்கணும். நான் படத்தில் காமிக்கிற மாதிரி பாருங்கள். இதே மாதிரி ஷேப்பில் நீங்கள் விரிச்சு, அதாவது ஜஸ்ட் சைடு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா விரிச்சு விட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழவும் கொஞ்சம் பண்ணணும். அதோட நிறுத்திடக்கூடாது. கொஞ்சம் சுற்று வட்டாரத்துக்கும் நம்ம சேர்த்து பண்ணிக்கிறோம். அதோட நிறுத்திட்டிங்கன்னா நீங்கள் சேரீ கட்டும் போது அதுக்கு கீழே ஃபப்ஃபுன்னு தூக்கிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் சேர்த்து எக்ஸ்ட்ரா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ நான் அயன் பண்ணிட்டேன். ஸோ மேலே போட்டு கட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்குன்னு. இது முந்தி சைடுக்கு நான் முடிச்சிட்டேன். இப்போ ஜஸ்ட்டு தெரியுதுன்னா கொஞ்சமாக அந்த சேரீயை பின்பக்கம் தள்ளி வச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த சைடு வந்து அடிக்காமல் கரெக்டாக கவர் பண்ணிடும். இது டெக்னிக்கல். இப்போது நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கிற கொசுவத்திற்கு அயனிங் கொடுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டாக எடுத்து போட்டு மடிப்புக்கு நேராக லென்த்தாக மடிப்பை நீவி ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக பின் பண்ணன வேண்டி நம்ம அயன் பாக்ஸ் எடுத்து அதே மேலே அயன் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கேப் பண்ணணும். வீடியோவில் பாருங்கள் தெரியும். நான் எப்படி வச்சுருக்கிறேனோ அதே மாதிரி லைனாக அடுக்கி பின் பண்ணி அயனிங் கொடுத்துக்கணும். இப்படி நீட்டாக அடிக்க அயனிங் கொடுத்தாதான் அயன் வந்து அழகாக அமையும். இடுப்பு பகுதியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த கொசுவும் அழகாக வரும். சேரீ மடிக்கும் போது நம்ம கெட்ட பக்கத்தை வந்து திருப்பி வச்சுக்கணும். ஸோ ஷோல்டர் மேலே முந்தி சைடு போட்டு இடுப்பு பகுதியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சேரீஸை வந்து நம்ம உள்ளே கரெக்டாக மடிச்சு உள்ளே இழுத்துக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த இடுப்பு மடிப்பு கொசு இருக்குல்ல அந்த நேருக்கு கரெக்டாக அதுக்குள்ளேயே செக்யூர் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம். அப்புறம் முந்தி சைடு இருக்கிற சேரீயை வந்து இந்த மாதிரி நான் எப்படி செக்யூர் பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணணும். அழகாக கொண்டாந்து மடிப்பெல்லாம் நீட்டாக அதுக்குள்ளேயே அந்த ஃபிட்ஸ்குள்ளேயே அடங்குற மாதிரி நம்ம மடித்து எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி விட்டுக்கணும். நீங்கள் ஸ்டில்லில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி சேம் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம முந்தி சைடை அது மேலே வச்சு சுற்றிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. ஸோ சுற்றிட்டு மீதி எக்ஸ்ட்ரா பீஸாக ஒரு ரவுண்ட்ஸ் வந்து அதே மேலேயே நம்ம சுற்றி பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக வீடியோஸை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களாலேயும் செல்ஃபாகவும் சேரீயை ட்ராப் பண்ணி ஃபோல்டு பண்ணிக்க முடியும். சாரி, ஃபிட்டிங் கொடுத்து ஃபோல்டு பண்ணிக்க முடியும். ப்ளஸ் கஸ்டமருக்கும் உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். உங்களோட கிளைண்ட்டுக்கும் மெஷர்மெண்ட் எடுத்து செஞ்சு கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை என்ன டவுட்ஸுங்கிறத நான் கிளியர் பண்ணுறேன். தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக நீங்களும் சேரீ ஃபிட் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங்கும் பண்ணலாம். தொடர்ந்து நீங்கள் அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ஃபேஷியல் வீடியோஸ் அண்டு நிறைய வீடியோஸ் போடுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ எனக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய வீடியோ வந்து லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, நன்றி.